வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். நான் உங்கள் ஆனந்தன். இன்றைக்கி மார்க்கெட் என்ன நிலவரம்னு பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா 32 பாயிண்ட் தான் குறைஞ்சிருக்குதுன்னு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. 32 பாயிண்ட் தான் ஏறி இருக்குது, இல்லை 32 பாயிண்ட் தான் குறைஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி இது வெயிட் பண்ணி ஓடின்னு இருக்குதா அப்படின்றது தான் நம்ம ஏற்கனவே போட்டு பார்த்தது. ஓகேங்களா? ஸோ இதை தொட்டுட்டு திரும்பி போகணுதா இல்லாட்டின்னு, ஏன்னா இங்கே வரும்போதெல்லாம் போயிருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம். இல்லாட்டி இங்கே வர முடியாமல் இது இங்கே போயிருக்குது மேலே. ஸோ இன்னும் மேலே போகுன்றதுக்காக தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா குறைஞ்சிருந்தால் டக்குன்னு இன்றைக்கி இவ்வளோ தூரமாக வந்திருக்கணும். இன்றைக்கி எதுவும் வரல. ஓகே, ஸோ இன்றைக்கி ஸ்டாக்ஸை பார்த்தோம்னா ஸ்டீலு, மெட்டல், ஐடி பங்கு தான் கொஞ்சம் ஏறி இருக்குது. அதுதான் கொஞ்சம் தூக்கி விட்டுருக்குது. ஓகே, ஸ்டீல் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலு, ஜேஎஸ்டபிள்யூ, இண்டல்கோ, இந்த மாதிரி மெட்டல் ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. ஸோ இது பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே ஃபுல்லாக டாடா ஸ்டீலை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். ஓகே, ஏற்கனவே லைன் கூட போட்டிருக்கிறோம். ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இதை தாண்டி கீழே வரக்கூடாது. இது ஏற்கனவே இதை தாண்டி கீழே வராமல் இது மேலே இதை தாண்டி இதை வரல, இதை தாண்டி இதை முடியல அப்படின்னு சொன்னோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி டவுனில் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, லாபம் கிடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ நம்ம போயிட்டு இங்கே வாங்கி வச்சுட்டு திரும்பி ஐயோ இது என்ன இறங்குதுன்னு சொல்கிறதுக்கு பதில் அட்லீஸ்ட்டு இப்போ ஓகே ஓரளவுக்கு இங்கே ஏறுறதுக்கு உண்டான வழி இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஐடி பங்கு பார்த்தீங்கன்னா ஏன் திடீர்னு ஐடி பங்கு அதிகமாச்சுன்னா என்விடியாவில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. இதுதான். ஓகே, ஸோ தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறி கட்டும் அப்படின்ற மாதிரி அங்கே என்விடியா அவன் ஏறினோடனே ஐடி செக்டர் இவங்கெல்லாம் என்னவோ அப்படியே லாபம் சம்பாதிச்சுமே அவன் கம்பெனிக்கு ஏறிச்சு. அதனுடைய சென்டிமெண்ட்டில் இன்றைக்கி ஐடி பங்குலாம் பார்த்திங்கன்னா தூக்கி விட்ருக்குறாங்க. ஸோ ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ் எல்லாமே, ஹெச்சிஎல் கூட பார்த்திங்கன்னா 19 ரூபா ஏறி இருக்குது. ஓகே, ஸோ அட்லீஸ்ட்டு ஓகே கீழே இறங்காமல் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஏறுதுன்ற மனப்பக்குவத்தில் எல்லோரும் இருப்பாங்க, சந்தோஷத்துலேயும் இருக்கலாம். அதனால் ஒன்று பேங்க் ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி டமால் ஆகிருக்குது. ஸோ 0.4% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டி. இது பார்த்திங்கன்னா எல்லாம் அதே நம்ம ட்ரம்ப் பண்ணுற வேலை தான். ஓகே, அந்த பிரச்சனை, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், கச்சா எண்ணெய் விலை உயர்வு, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் டாலர் விலை பார்த்திங்கன்னா அது வேறு. ஓகே, ஸோ இது எல்லாமே சேர்த்து வச்சு தான் இந்த பேங்க்குக்கு. பட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அட்லீஸ்ட்டுக்கு கொஞ்சம் இறங்கியிருக்குது. எல்லா பேங்க்கும் இறங்கினாலும் அட்லீஸ்ட் இவன் பார்த்திங்கன்னா 2 ரூபாய் ஏறி இருக்கிறான் 0.28. ஏன்னா இதுக்கு இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே பேங்க் ஆஃப் பரோடா இது என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு சும்மா ஒரு அனலைஸ் மட்டும் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே, ஸோ பேங்க் ஆஃப் பரோடா பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக செல்லிங் தான். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் பையர் வந்தான், திருப்பி செல்லர்ஸு கொஞ்சம் இவ்வளோ வந்தான், திருப்பி பையர்ஸ் வந்திருக்காங்க. ஆக மொத்தம் இங்கே செல்லர்ஸ் கம்மியாயிட்டாங்க ஓரளவுக்கு. ஸோ இதை இப்படி போட்டோம்னா கூட ஓகே இப்படி வச்சுக்கலாம். ஸோ இதை அட்லீஸ்ட்டு இந்த இடத்த இது கட் பண்ணி போகாத வரைக்கும் சந்தோஷம், அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு. பட் இதை அட்லீஸ்ட் இங்கே மேலே இடத்துல இதை கட் பண்ணியாவது மேலே போயிருக்கணும். ஓகே, ஸோ இது இன்னும் செல்லிங் ப்ரெஷர்லேயே தான் இருக்குது. ஏன்னா இதை கூட கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மேலே போக முடியல, அதனால் மறுபடியும் இங்கே வந்துருக்குது. ஸோ இது என்ன பேட்டர்னில் போகுது அப்படின்றத நம்ம இப்படி கூட போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து இப்படியே போடுவோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு இங்கே திருப்பி இப்படி போயிட்டு ப்ரெஷர் தான் க்ரியேட் ஆகுது. அப்படின்னா ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறது ஒன்று ஜம்ப் பண்ணி மேலே போகணும், இல்லாட்டி கீழே வரணும். ஓகேங்களா? ஸோ மந்த்லி வீக்லியில் பார்ப்போம் என்ன நிலவரத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீக்லியில் கூட. ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா 230 இருக்குது இது வீக்லியில்.
ஓகே. ஆனால் இங்கே வர முடியாமல் தான் இங்கே பாருங்கள் செல்லர்ஸு எவ்வளோ ட்ரை பண்ணிக்கிறாங்க. பையர்ஸ் வந்து தடுத்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. பட் அவனுங்க எவ்வளோ ட்ரை பண்ணி இங்கே கொஞ்சம் பையர்ஸ் அடிச்சிருக்காங்க. திரும்பி செல்லர்ஸ்க்கு வர பார்க்குறாங்க. கொஞ்சம் இங்கே அது கீழே விடாமல் போச்சுன்னா மேலே போகிறதுக்கு உண்டான வழி இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே. ஏன்னா இங்கே ப்ரெஷர் பில்டப் ஆகுது இந்த இடத்துல. ஏன்னா இப்படி சுருங்கி போகுது இல்லையா? எத்தனை முறை இப்படியே வந்து போவானா? சரி, இங்கே வந்தால் திரும்ப இங்கே போவான். இங்கே வந்து இங்கே போகணும் மேலே. ஓகே. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இதுதான் பேங்க் ஸ்டாக்ஸில் கனரா பேங்க்கு அவங்களும் பார்த்தீங்கன்னா ஸோ 200 ஆவரேஜில் மூவிங் ஆவரேஜில் 100 மூவிங் ஆவரேஜை மட்டும் தொட்டுட்டு இப்படியே வந்திருக்குது. ஓகே. ஸோ இவங்க என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாலும் பையர்ஸ் தான் கொஞ்சம் நல்லா டாமினேட் பண்ணிங்க. செல்லர்ஸ் கொஞ்சம் வந்திருக்காங்க. திருப்பி பையர்ஸ் போயிட்டு இப்படி செல்லர்ஸு இது ஓகே வந்துட்டுருக்காங்க. ஸோ இது எங்கேயாவது ஒரு இடத்துல மறுபடியும் இது தொட்டுட்டு போகுதா அப்படின்றது தான் பார்க்கணும். ஓகே. ஸோ இதை தாண்டி போயிருக்கிறது திரும்ப இது மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே. ஸோ போகிறது வந்து பார்க்கலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இங்கே ஓகே இங்கேருந்து இப்படி எடுத்திங்கன்னா கூட இதை ப்ரெஷர் பில்டப் ஆகி இது போயிட்டு வந்தது இங்கேருந்து உடச்சின்னு மேலே போயிடுச்சு. ஃபாஸ்ட்டாக போயிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டுங்களா? ஸோ இது போயிருக்குது. மறுபடியும் இதை இன்னொரு வகையில் இப்படி பார்க்கும்போது தான் இது ஓகே இந்த இடம் வந்து இதை கட் பண்ணல. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த இடம் இதை கட் பண்ணக்கூடாது. ஓகே. கட் பண்ணால் கீழே போய்டும். ஸோ இப்படியே போச்சுன்னா ஓரளவுக்கு நமக்கு மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே. ஸோ இப்படி எடுத்திங்கன்னா ஓகே. ஸோ இப்படி போகிறதுக்கு போயிட்டு ஸோ இது இப்படியே படிக்கட்டு கட்டின்னு திரும்ப வந்து இப்படி மேலே போகிறதுக்கு உண்டானது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேங்க் ஸ்டாக்ஸு இறங்குதேன்னு கவலைப்பட தேவையில்ல. பட் அது எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் வாங்கலாம். இது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாலாம் இருக்கிறது. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மக்களே தங்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கம் விலை 1.63 தாண்டி இப்போ கிராஸ் பண்ணி போயின்னு இருக்குது. 1,63,000 மேலே. ஸோ 1% மேலே தங்கம் உயர்ந்தது. அதனால் தங்கத்தினுடைய ஆளுங்கள்லாம் ஒரே ஜெகஜோதியாக இருக்கிறாங்க. அடித்து தூக்கின்னு போது பாருங்கள் 187. கரெக்டுங்களா? ஸோ பேங்க்கில் குறைஞ்சிச்சின்னா இங்கே தங்கத்தில் அடிச்சுன்னு போகுது. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அங்கே பிரச்சனை இருந்தால் இங்கே பறக்குது. ஸோ முத்தூட் ஃபினான்ஸு ஓகே அண்டு தங்கம் மயில் என்னது மணப்புறம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இன்றைக்கி சம்பாரித்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரெஷர் கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் போச்சுன்னாலே நான் கொஞ்சம் வேகமாக போகும்னு சொல்லுவோம். பாருங்கள் இது என்ன ஆகுது, இதை தொட்டுட்டு இப்படி வந்தது, இது தாண்டினோன்னு என்ன ஆச்சு, பறக்கும். ஓகே. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போயின்னு இருக்கும். தாண்டினும் போது 1 முறை 2 முறை 3 முறை 4 5ஆவது முறை அடி பறக்குது. ஸோ அதனால் ஒரு 3-4 முறை தான், 3 முறை இல்லாட்டி 4 முறை, அதனால் மேலே போகும். ஸோ இதுதான் ஓகே தங்கத்தினுடைய இது. ஓகே. வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.